குர்ஆனுடைய ஒரு அத்தியாயத்தை சகோதரர் அப்துல் ரஹீம் அவர்கள் ஓதினார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய வெற்றியும் கிடைக்கும் பொழுது, இது அல்லாஹ்வுடைய உதவி நம்ம கண்ணால பார்க்கிறோம். 1995ல 50 பேர் 60 பேர் 100 பேர் 200 பேராக இருந்த நிலை இன்றைக்கு மாறி லட்சக்கணக்கான மக்கள் இன்றைய நிலைமை இப்ப என்ன தெரியுமா? கும்பகோணம் வரை டிராபிக் ஒண்ண முடியவில்லை. தஞ்சையிலே மாத்திரம் நீங்கள் இருக்கவில்லை. இதன் தொடர்ச்சி கும்பகோணத்தில் இருக்கிறது. இந்த பக்கம் பட்டுக்கோட்டையில ஒரத்த நாட்டில் திருவாரூர்ல கும்பகோணத்தில் இருக்கிறார்கள் சேரவில்லை. இது என்ன செய்யும் தெரியுமா? இதற்காக பாடுபட்டவர்கள் உள்ளங்களில் அல்லாஹ் பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்றான், உதவியும் வெற்றியும் வரும் பொழுது மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அணி அணியாக திரளும் பொழுது அல்லாஹ்வை புகழு, யா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இதனுடைய எல்லா புகழுக்கும் சொந்தக்காரன் அவன். எந்த மனிதனுக்கும் இந்த புகழிலே பங்கு இல்லை, எந்த இயக்கத்திற்கும் பங்கு இல்லை, பாடுபட்ட உங்களுக்கு பங்கு இல்லை, உழைத்த உங்களுக்கு பங்கு இல்லை, தொண்டரணிக்கு பங்கு இல்லை, முழு பங்கும் அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்கே இந்த புகழை சொன்ன ஆணவம் வந்துவிடக் கூடாது. கூட்டத்தை பார்த்த உடனே நமக்கு வரும், சைத்தான் வருவான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்றான், நபிகள் நாயகத்துக்கு வருமா? வராது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு வருமா? வராது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்றான், முகமதே, மக்கா வெற்றி கொண்ட உடனே நீ என்ன செய்யணும் தெரியுமா? வெற்றி என்னால நினைச்சிராத, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் சொல்லு, அவனையே துதித்து பாராட்டு, வஸ்தக்ஃபிருஹு, அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடு என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ப நம்ம மேல 2 கடமை இருக்கு. கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த 2 வேலையை செஞ்சுட்டு கிளம்பணும். ஒண்ணு என்ன தெரியுமா? யா அல்லாஹ், இதுல எங்களை அறியாமல் கர்வம், ஆணவம், பெருமை, திமிரு, நான் தாங்கிற எண்ணம் வள மாதிரி வந்து இருக்குமே, ஆனால் யா அல்லாஹ், உனக்கு தான் எல்லா புகழும், இது எங்களுக்கு சொந்தம் இல்ல. அல்லாஹ், நீ நினைச்சால் கல்ப மாத்தலன்னு சொன்னா உலகம் பூரா திரண்டாலும் 10 பேர் வரமாட்டான். கல்ப மாத்திரமாக இந்த புகழை அல்லாஹ்வுக்கு சொந்தமாக்குங்கள். ஒண்ணு. இரண்டாவதாக, உங்களுக்கு எனக்கோ இது வராதுன்னு சொல்ல இயலாது, வந்து இருக்கும் நிச்சயமா. நம்மளை அறியாமல் சைத்தான் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எல்லோருக்கும் வந்திருப்பான். பாவ மன்னிப்பு தேடிவிட்டு தான் இங்கிருந்து புறப்பட வேண்டும். யா அல்லாஹ், இதை புறப்படுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கட்டளையிடுறான், முகமதே, பாவ மன்னிப்பு தேடிட்டு போ, என்னைய பாராட்டு, என்னிடத்துல பாவ மன்னிப்பு தேடு. புறப்படுற அத்தனை பேரும் அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ், நாங்கள் வந்துட்டோம், எங்களுக்கு கர்வமோ, தப்பான வார்த்தைகளோ, தவறான எண்ணங்களோ, உன்னுடைய திருப்திக்கு மாற்றமான வார்த்தைகளோ எங்களிடமிருந்து புறப்பட்டு இருக்குமே, ஆனால் இறைவா மன்னித்துக்கொள் என்று அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடிவிட்டு புறப்பட வேண்டும் என்பதைத்தான் அப்துல் ரஹீம் அவர்கள் முன்னர் வாசித்து காட்டிய திருமறை வசனத்தில் சொன்னார்கள். இந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் தான் அல்லாஹ்வுடைய உதவி வெற்றி வரும் என்பதை உணர்ந்து நாம் எல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு ஒரு செய்தியாக ஆக்குகிறேன். ஆட்சியாளர்களுக்கு இந்த கூட்டத்தை பார்த்த பிறகாவது இது சமுதாயத்தின் கோரிக்கை என்று உணர்ந்து உடனடியாக எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுங்கள் என்று கூறி இத்தோடு என்னுடைய உரையை முடித்துள்ளேன்.